வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை பணத்தின் மகிமை. இதை எழுதுனது அளவள்ளியப்பா அவர்கள். சரியா, இப்போ கதைக்குள்ளே போகலாமா? முன்னாடி ஒரு காலத்தில் ஹசன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் பாத்திமா. 2 பேருக்கும் பணம்னா ரொம்ப ஆசை. அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. சரியா, ஹசன் அரண்மனையில் வேலை பார்த்தாரு. அரண்மனையில் என்ன வேலை தெரியுமா? மந்திரி வேலையா? இல்லை, அவர் அரண்மனையில் சேவகராக வேலை பார்த்தாரு. சேவகர்னாலும் அரண்மனையில் இல்லையா வேலை பார்த்தாரு. அதனால் அவருக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. நிறைய சம்பளம் வாங்கினாலும் அவங்க அந்த பணத்தெல்லாம் செலவு செய்யவே மாட்டாங்க. பிச்சைக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. இந்த காசையெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. இப்படியே சேர்த்து ஒரு குடம் நிறைய பணத்தை நிரப்பிட்டாங்க. ஆனால் அது கூட அவங்களுக்கு பத்தலை. ஏன்னா அவங்க வீட்டில் இன்னும் 3 குடம் இருந்துச்சு. இந்த 3 குடத்தையும் நிரப்பினா நமக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 3 குடம் நிறைஞ்சாலும் அதோடு நிறுத்துவாங்களான்னு தெரியாது. இன்னும் நம்ம நிறைய பணம் சேர்க்கணும், என்ன செய்கிறதுன்னு 2 பேரும் யோசித்தாங்க. அப்போ ஹசன் அவர் மனைவி கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை சொல்கிறேன், நீ அதைப்படி செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அவங்க சரி சொல்லுங்கள், என்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீ கடை தெருவுக்கு போகணும். போய் நல்லா தலையை விரித்து போட்டு அழுதுகிட்டே போய் அங்கே இருக்கிற கடைக்காரங்கள்ட்டெல்லாம் என்னுடைய கணவரை அரசர் அநியாயமாக கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாரு, எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்லி அழுகணும். அப்போ கடைக்காரங்க உனக்கு உணவும் பணமும் தருவாங்க. அந்த உணவை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த பணத்தை எடுத்து நம்ம குடத்துல போட்டு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் ஊர்க்காரங்க உங்களை பார்த்துட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அரண்மனைக்கு போயிடுவேன். நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் வருவேன். அதனால் ஊரில் யாரும் என்னை பார்க்க முடியாது, நீ சொல்கிறத நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு நாள் பாத்திமா கடத்தெருவுக்கு போனாங்க. அழுதுகிட்டே போய் ஹசன் சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்னாங்க. உடனே அங்கே இருந்த மக்கள்லாம் இறக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, காசெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாரு எவ்வளவு ஈஸியாக நம்ம பணம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை அவங்களுடைய அந்த குடத்துல போட்டு வச்சாங்க. உடைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மக்கள் கொடுத்த உணவை சாப்பிட்டாங்க. இதே மாதிரி தினமும் போனாங்க. 2வது நாளும் மக்கள் காசு கொடுத்தாங்க. 3வது நாளும் காசு கொடுத்தாங்க. இப்படியே எத்தனை நாள் கொடுப்பாங்க? கொஞ்சம் நாளைக்கு தானே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்திமா பார்த்தாலே விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போ, உனக்கு யாராவது சொந்தக்காரங்க யாருமே இல்லையா? யார்கிட்டையாவது போ, டெய்லி வந்து எங்ககிட்ட காசு கேட்டு இருந்தால் நாங்கள் என்ன அவ்வளோ கோடியாக வச்சுருக்கோம் உனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாத்திமா அன்னைக்கு நைட்டு ஹசன் வந்ததும் அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் இப்போ விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அவங்க சொன்னதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, உறவினர்கள்கிட்ட போய் சொந்தக்காரங்ககிட்ட போய் கேளுன்னு சொன்னாங்கல்ல. அதனால் இனிமேல் நீ நம்மளோட சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தர் வீட்லையா போய் இந்த மாதிரி என்னை அரசர் கைது பண்ணிட்டாருன்னு சொல்லு, அவங்கக்கிட்ட உதவி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னார். மறுநாள்லேருந்து பாத்திமா அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. அரசர் ஹசனை கைது பண்ணிட்டாரு, அவரை விடுவிக்கணுன்னா நிறைய பணம் தேவைப்படுது, நீங்கள் பணம் கொடுங்கன்ட்டு அவங்க உறவினர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் காசு வாங்கினாங்க. தினம் ஒரு உறவினர் வீட்டுக்கு போய் இப்படியே நிறைய பேர் வீட்டுக்கு போய் ஒருத்தரை கூட விடாமல் எல்லாத்தையும் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உறவினர்களுக்கு இவங்க மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹசனை கைது பண்ண மாதிரி தெரியல, இவ ஏதோ பொய் சொல்கிறா அப்படின்னு நினச்சாங்க. அதை பாத்திமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே போனோன்னா நம்ம எது வரைக்கும் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் நம்ம உறவினர்கள் பிடுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹசன் கிட்ட சொன்னாங்க, ஐயோ நம்ம இன்னும் நிறைய பணம் சேர்க்கணும், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சார் ஹசன். அப்போது அவர் மறுநாள் என்ன செஞ்சார் தெரியுமா? அரண்மனையிலேருந்து வர்றப்போ வாயில் ஒரு அரசரோட மோதிரத்தை கவிக்கிட்டு வந்துட்டார். அப்படி திருடிட்டு வந்துட்டார். இப்படியேன்னு பாத்திமா இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த, அரசர் கண்டுபிடிச்சா அவ்வளோதான், உனக்கு சிறைச்சேதம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அவர் அரசர்கிட்ட எவ்வளோ மோதிரம் இருக்கும், இந்த ஒரு மோதிரத்தை அவர் ஞாபகம் வச்சுருக்க மாட்டார், அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஹசன். அப்படியே தினமும் அரண்மனையிலேருந்து ஏதாவது ஒன்று திருடி கொண்டு வந்தான். அதையும் அவங்க ஒரு பானையில் போட்டுட்டு சேர்த்து வச்சாங்க. ஒரு நாள் ஹசன் சொன்னால், நம்மகிட்ட இந்த அரண்மனையோட நகைகள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் நான் தூரமாக ஏதாவது ஒரு ஊரில் போய் விற்று அதையெல்லாம் பணமாக்கிட்டு வரேன்னு சொன்னான். உடனே பாத்திமா என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளியூர் போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும்,
அப்போ பயணத்துக்கு நிறைய பணம் செலவாகும். அதனால் நான் ஒவ்வொன்றா நம்ம உள்ளூர்லேயே விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அரசரோட ஒரு தங்க காப்பை எடுத்துகிட்டு கடை வீதிக்கு போனாங்க விற்கிறதுக்கு. அங்கே ஒரு அரண்மனை காவலர் பார்த்துட்டாரு இவங்க நகை விற்கிறத. பார்த்து அந்த நகையை இவங்க கையிலேருந்து வாங்கி பார்த்தோன்னா அதில் அரண்மனை முத்திரை குத்தி இருந்துச்சு. இது அரண்மனை நகை, அது எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சு, இது எப்படி நீ எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. ஃபாத்திமாவை கைது பண்ணி அந்த அரண்மனை காவலர்கள்லாம் அவங்கள போட்டு அடித்தாங்க. அப்போ அவங்க ஹசன் தான் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹசனையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அரண்மனைக்கு கூப்பிட்டு போனாங்க ராஜா கிட்ட. இந்த விஷயம் அந்த கடைத்தெருவில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அரண்மனையிலேருந்து திருடி இருக்கான், இப்போ தான் அவனை கைது பண்ணுறாங்க. அப்போ இத்தனை நாள் அவன் ஜெயிலில் இல்லை, அரண்மனையில் தான் வேலை பார்த்தானா. இந்த ஃபாத்திமா நம்மளை ஏமாத்திருக்காளேன்னு எல்லாரும் அரண்மனைக்கு போய் அரசர்கிட்ட சொன்னாங்க. எங்ககிட்ட அப்படி சொல்லி இப்போ ஏமாற்றி காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அரசர் 2 பேரையும் பார்த்தாரு. நீங்கள் கடைத்தெருவில் போய் அங்கே மக்களை ஏமாத்துனது முதல் குற்றம், அதுக்கு உங்களை கைது பண்ணணும். அப்புறம் உங்கள் உறவினர்கள்ட்ட போய் பணம் வாங்கினது 2வது குற்றம், அதுக்கு உங்களை நல்லா அடி வெளுக்கணும். அடுத்து அரண்மனையிலே திருடுனீங்க இல்லையா, இது மன்னிக்க முடியாத பெரிய குற்றம், இதுக்கு உங்களெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஐயோ அரசர் எங்களை மன்னிச்சிருங்க அரசரே, தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அரசரே அப்படின்னு சொன்னாங்க. அரசர் யோசிச்சார். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தண்டனை இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த நகை பணம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, இதை இப்போவே உங்கள் கழுத்தில் மாட்டி விட சொல்கிறேன், அதை இங்கேருந்து உங்கள் வீடு வரைக்கும் நீங்களே எடுத்து போய்க்கோங்க, இதை ஃபுல்லாக நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, இவங்கக்கிட்ட யாருமே காசு வாங்கக்கூடாது, யாராவது இவங்கக்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா காசு வாங்கினவங்கள நாங்கள் மரண தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ஃபாத்திமாவுக்கும் ஹசனுக்கும் ஒரே சந்தோஷம். ஐயா அரசர் நம்மளை விடுவிச்சு நம்ம திருடினது நம்ம எல்லாரும் மக்கள்கிட்ட கொள்ளடிச்சது எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துட்டாரேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு 2 அரண்மனை காவலர்களை வேறு காவலுக்கு போட்டார். அவங்க எங்கே போனாலும் அவங்களோட காவலர்களும் போனாங்க. இப்போ கடையில் போய் காய் வாங்கிட்டு வந்து சமைப்போன்னு காய் கடைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் காசு கொடுத்தா கடைக்காரங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. உங்ககிட்ட காசு வாங்கினா அரசர் எங்களை கொன்றுவார், எங்களுக்கு வேண்டாம் உங்கள் காசு, நாங்கள் உங்களுக்கு காய் தரமாட்டோம் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாங்க. துணி கடைக்கு போனால் அங்கேயும் உங்கள் காசை வாங்கினா அரசர் எங்களை கொன்றுவார், உங்களுக்கு துணியெல்லாம் கிடையாது போங்க அப்படின்னு விரட்டினாங்க. இப்படியே எல்லா இடத்துலையும் அவங்க 2 பேரையும் விரட்டினாங்களா. அவங்க வீட்டில் பச்சை காய்கறிகள் அவங்க தோட்டத்தில் போட்டு அதை கொஞ்ச நாள் சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் முடியலை, உடைகள்லாம் பழசாகி கிளிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்கக்கிட்ட 3 குடம் நிறைய பணம் காசு எல்லாம் இருந்துமே சாப்பிட முடியல, நல்ல ட்ரெஸ் போட முடியல, எதுவுமே முடியல. இப்படியே போனால் நம்ம சீக்கிரமே மரணம் அடைஞ்சிருவோன்னு நினச்சி அவங்க 2 பேரும் திரும்ப அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் மூட்டையாக கட்டி அரண்மனைக்கு போனாங்க. ராஜா நாங்கள் செஞ்சது தப்பு தான், சரி ராஜா நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த பணம் நகை எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க, நாங்கள் நியாயமாக உழைச்சி சம்பாதிப்போம், இனிமேல் எங்களுக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம் ராஜா, இதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, உணவும் உடையும் தான் முக்கியம்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ராஜா அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு இதில் கடைத்தெருவுக்காரங்கிட்ட வாங்கினது அவங்க உறவினர்களுக்கு வாங்கினதெல்லாம் அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் இனிமேல் திருந்தி ஒழுங்காக வாழ பாருங்கள், ஏதாவது வேலை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அப்போ தான் ஹசனுக்கும் பாத்திமாவுக்கும் பேராசைப்படக்கூடாது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நேர்மையாக வாழணும்னு புரிஞ்சிச்சா. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. இன்னொரு கதையோட பார்க்கலாம். பை பாய்.